போலீஸ் காவலுக்கு செல்ல ரவுடி நாகேந்திரன் மறுப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய ரவுடி நாகேந்திரன் போலீஸ் காவலுக்கு செல்ல மறுப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ரவுடி திருவேங்கடம் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை குறிப்பிட்டு போலீஸ் காவலுக்கு செல்ல மறுப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் மீண்டும் இணைகிறார். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல 23 குற்றவாளிகள் தற்போது வரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் இன்று நீதிமன்றத்தில் எழும்பூர்ல இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சூழல்ல அவர் தரப்பிலிருந்து தற்பொழுது காவல்துறையினர் அந்த கஸ்டடிக்கு செல்ல விருப்பமில்லை என்ற தகவலை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல திருவேங்கடம் என்ற குற்றவாளி தற்பொழுது இது பண்ணியிருக்கக்கூடிய நிலையில அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது 3 நாட்களுக்கு காவல்துறை அந்த கஸ்டடிக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது. இது தற்போதைய தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது 3 நாட்களுக்கு நாகேந்திரன் குறிப்பாக செம்பியம் காவல்துறையினுடைய அந்த விசாரணைக்கு உட்பட்டு 3 நாளுக்கு கஸ்டடி எடுப்பதற்கான அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஜெகதீஷ் நீதிபதி அவர்கள் தற்போது இந்த விசாரணை நடத்திட்டு வர்றாரு. குறிப்பாக நாகேந்திரன் இந்த விசாரணையில தற்போது காவல்துறைக்கு தற்போது இந்த விசாரிப்பதற்கு வேண்டாம் என்ற கோரிக்கை வைத்தாலும் கூட அந்த கோரிக்கையை நீதிபதிகள் ஏற்க மறுத்து 3 நாட்களுக்கு தற்போது இந்த நீதிமன்ற உத்தரவின்படியில காவல்துறை கஸ்டடிக்கு அவங்க அனுப்பப்படக்கூடிய சூழல் இருக்கு. ஏன்னா வேலூர்ல தற்போது இந்த கஸ்டடிக்கு கொண்டு வருவதற்கு அவர் அழைத்து வரப்பட்ட நிலையில தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல முக்கியமான குற்றவாளியாக கருதக்கூடிய நாகேந்திரனுக்கு 3 நாள் போலீஸ் காவல் என்பது தற்போது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவாக வழங்கியிருக்கிறது. ஸ்ரீராம், போலீஸ் காவலில் செல்ல மறுத்திருந்தாலும் நாகேந்திரன் தரப்பில் தற்பொழுது 3 நாள் காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான விசாரணைகள் எல்லாம் காவல்துறையினர் அவரிடம் மேற்கொள்ள இருக்காங்க? குறிப்பாக 23 குற்றவாளிகள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பல விஷயங்கள் இதில் தற்போது ஆதாரங்களாக கிடைத்திருக்கிறது. பல செல்போன்கள் கூவமாற்றில் வீசப்பட்ட நிலையில அந்த செல்போன் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த பல விஷயங்கள் குறித்து கொலை நேரடி தொடர்பாக இருக்கக்கூடிய ஏதாவது தகவல்கள் உறுதிப்பட கிடைக்கிறதா என்ற அடிப்படையில் காவல்துறையினர் தீவிரமாக இந்த விசாரணையை அடுத்த 3 நாட்களுக்கு விசாரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரவுடி நாகேந்திரனுக்கு 3 நாள் போலீஸ் காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்பில் 7 நாட்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் ரவுடி நாகேந்திரனை விசாரிப்பதற்காக 3 நாள் போலீஸ் காவலானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு இருக்கக்கூடிய திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டதால் அதனை குறிப்பிட்டு காவலில் செல்ல அவர் மறுப்பு தெரிவித்த நிலையில் தற்பொழுது 3 நாள் காவல் வழங்கப்பட்டிருக்கிறது.